வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீது எனக்கு பேச வாய்ப்பளித்து உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வருவாய்த்துறை இந்த உலகத்தில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிற இடம் என்பதுதான் மனித குலத்தின் அடிப்படை தேவை. அந்த வகையில் கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சியில் இருந்ததோ அப்போதெல்லாம் இலவச மீட்டு மனை பட்டாக்களை முடிந்த அளவுக்கு வழங்கி இருக்கிறோம். 2021-26 திராவிட நாயரின் ஆட்சியில் 23,56,683 பட்டாக்களை வழங்கி மாபெரும் சாதனையை செய்த அரசு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுடைய அரசு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே போல சென்னையில் பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி 1,42,588 பட்டாக்களை வழங்கி இருக்கிறார்கள். 16 மாநிலம் என்ற அது மாநகராட்சி என்றால் 16 கிலோமீட்டர் தாண்டியும், நகராட்சி என்றால் 8 கிலோமீட்டர் தாண்டியும் பட்டா வழங்குகின்ற பணியை இந்த அரசு தொடர்ந்து மேற்கொள்ளுமா? 38 மாவட்டங்கள் 317 வட்டங்களில் எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன? அனைவருக்கும் பட்டா வழங்குகின்ற திட்டம் ரோடு மேப் இந்த அரசிடம் உள்ளதா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல கிராமங்களில் குறிப்பாக பட்டியலின மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் ஒரு குடும்பம் இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவர், அவர் திருமணமாகி 2 குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த 2 குழந்தைகளுக்கும் வயது வந்து அவர்களும் திருமணம் செய்து மொத்தம் 3 பேர் ஒரே அறையில் வசிக்கின்ற நிலைமை கிராமங்களில் இருக்கிறது. நாங்கள் கிராமங்களுக்கு செல்லும் போதெல்லாம் பட்டாக்கோரி மனுக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு பட்டியலின மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் பட்டா கொடுப்பதற்கு அரசு முன்வருமா என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய ஆட்சி காலத்தில் அரசாணை எண் 97 மற்றும் 205 படி முடிந்த அளவுக்கு பட்டாக்கள் வழங்கி இருக்கிறோம். மந்தை பெரும்போக்கு, மேய்க்கால் பெரும்போக்கு எல்லாம் உயர்நீதிமன்ற ஆணை கொடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற ஆணை இருக்கிறது. ஆனால் அரசுக்கு மற்ற பயன்பாடுகளுக்காக, தொழிற்சாலைகளுக்காகவோ தொழிற்பேட்டைக்காகவோ நிலம் தேவைப்படும் போது அதை எடுப்பதற்கு வேறு ஒரு இடத்தில் அதற்கு ஈடான நிலத்தை கொடுத்துவிட்டு எடுக்கின்ற வளமுறை என்பது இருக்கிறது. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கவும் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கவும் இதே போன்ற இந்த வழியை பயன்படுத்தி உயர்நீதிமன்ற ஆணையை பெற்று எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மந்தை பெரும்போக்கு, மேய்க்கால் பெரும்போக்கில் எல்லாம் பட்டாக்கள் கொடுக்க இந்த அரசு முன்வருமா என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டம் என்பது மற்ற திட்டங்களைப் போலல்ல. முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் கைம்பெண்களினுடைய மரியாதையாக தான் பார்க்க வேண்டுமே தவிர கருணை என்ற அடிப்படையில் இதை பார்க்கக்கூடாது. அவர்கள் கண்ணியத்துடன் வாழவும் மரியாதையுடன் வாழவும் இந்த சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டம் என்பது ரொம்ப முக்கியமான திட்டம் என்று நம்முடைய புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சமூக பாதுகாப்பு திட்டம் என்பது சமூக பாதுகாப்பு திட்டத்தை விரிவாக்குவது என்பது சமூக நீதியின் அங்கம் என்பதை அறிஞர் ஜீன் டி கிரேஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காலத்திற்கேற்ப இந்த நிதியை உயர்த்த வேண்டுமே தவிர ஒரு காலம் இந்த நிதியை குறைக்க கூடாது. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த போது 4306.76 கோடியாக இருந்த இந்த சமூக பாதுகாப்பு திட்ட நிதி என்பது 2026 நாங்கள் ஆட்சியிட்டு வெளியே வரும்போது 5463 கோடியாக ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட 240 கோடி அளவுக்கு உயர்த்தி வழங்கி இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் உங்கள் ஆட்சியில் 5462 கோடி என்று 1 கோடி குறைத்து குறிப்பிட்டிருக்கிறீர்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் பாணியில் சொல்வதென்றால் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த 3000 ரூபாய் நிதி கொடுக்கிறேன் என்று தாவேக தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. 3000 ரூபாய் தேர்தல் 3000 ரூபாய் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, கைம்பெண்கள் உதவித்தொகை எல்லாம் கொடுக்க போகிறீர்களா? அல்லது இது தேர்தல் வாக்குறுதியோடு நின்று விடுமா? அல்லது ஏற்கனவே இருக்கின்ற பயனாளிகளை குறைக்க போகிறீர்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பேரிடர் மேலாண்மை நிதியும் 11,532 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு புயல்கள் வந்தன. பிக்ஜாம் புயல், பெஞ்சா புயல், நித்யா புயல் என்ற பல்வேறு புயல்கள் வந்த போதும் எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்
30 லட்சம் குடும்பங்களுக்கு 6000 ரூபாயும் 15 லட்சம் குடும்பங்கள் குறைவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கி பயிர் சேதம் 1557.59 கோடியும், தோட்டக்கலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 290.929 கோடியும், தடுப்புச் சுவர்கள் அமைப்பதற்கு 1375.59 கோடியும் வழங்கினார்கள். இந்த அரசு ஏற்கனவே வறட்சிக்கு நிவாரணம் வழங்கவில்லை. இனிமேலாவது வறட்சிக்கு நிவாரணம் வழங்குமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல ஒரே ஒரு பாயிண்ட், அதே போல திராவிட மாடல் ஆட்சியில் பத்திரப்பதிவில் ஸ்டார் 3 என்ற ஒரு திட்டத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2025 அன்றே கொண்டு வந்து விட்டார்கள். அதில் காகிதம் இல்லாமல் நேரில் வராமலேயே பத்திரப்பதிவு செய்ய முடியும். அது அடுக்குமாடி குடியிருப்புகளில் மறுபத்திரப்பதிவு செய்தால் கள ஆய்வு இல்லாமலே ஆவணங்களை திருப்பி தர முடியும் என்று, இது இல்லாமல் 18 சேவைகளை வில்லங்க சான்று உள்ளிட்ட 18 சேவைகளை வழங்க முடியும் என்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி கொண்டு வந்த திட்டத்திற்கு 10/5/2026 ஆட்சிக்கு வந்த இந்த அரசு தாங்கள் கொண்டு வந்ததாக விளம்பரப்படுத்துவது தவறு. இதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, சமூக நலத்திட்டம் என்று குறிப்பிட்டு விதவைகள், முதியோர்கள் என்று குறிப்பிட்டதற்கு பிறகு நீங்கள் வழங்கப் போவதில்லை என்று கேட்டீர்கள். 100 நாளில் 64,322 பேர்களுக்கு சமூக நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்.